காசியில ஒரு நாளைக்கு 100 பணம் எரியுது. எத்தனை பேய் அங்க சுத்தம் நீங்களே சொல்லுங்க. அப்ப அதிக பேய்கள் வசிக்கிற இடம் காசியா தானே இருக்கும். அப்ப எங்க பேய்கள் அங்க? அப்ப நம்ம ஊர்ல செத்தவன் எல்லாம் பேய அலைகிறான், காசியில செத்தவன் ஏன் பேய அலையல? அப்ப இதெல்லாம் எப்படி நிகழ்கிறது? இதெல்லாம் சடங்கு இல்ல, சம்பிரதாயம் இல்ல. இந்த யுனிவர்சல் இருந்து அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு முழுக்க முழுக்க இறைவன் என்பவன் சயின்ஸ். அவன் மூட நம்பிக்கைக்கு உரியவன் இல்ல. தாலியே சயின்ஸ் தான். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்ற தாலியே சயின்ஸ் தான். ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு சயின்ஸ் தான். ரெண்டு சேர்ந்தா இன்னொரு உயிர் உருவாகும். ஒரு ஆணு சேர்ந்தானா ஒரு உயிர் உருவாகாது. ஒரு பெண்ணும் சேர்ந்தானா ஒரு உயிர் உருவாகாது. வெறும் உணர்ச்சியில எப்படி ஒரு உயிர் உருவாகும்? ரெண்டு உடல் சேர்வதில் எப்படி ஒரு உயிர் உருவாகும்? அப்ப அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குல்ல. அத நுட்பமா தியானத்துல கண்டறிந்து அத யோக சூத்திரத்துல பதஞ்சலி கொடுத்தான் அந்த உலகத்துக்கு. அதையே கடவுள் வழிபாடாக, இறை வழிபாடாக கொண்டு வந்தான். பார்வதி, சிவன், முருகன், வள்ளி, தெய்வான எல்லா வழிபாட்டுக்குள்ளையும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான். அப்ப கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் கண்டறிந்து கொள்ளணும். அது சாதாரண இந்தியாவில் இருக்கிற சாதாரண கலாச்சாரம் அல்ல. இந்தியாவிலே நான் சொல்றேன், உலகம் முழுக்க வசிக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிறவங்க ரொம்ப குடுப்பனை வாய்ந்தவங்க, ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். வேற யாருக்கு அந்த கணவன் மனைவியோட ரகசியம் என்னன்னு தெரியாது. இந்த உலகத்திலே முதல் முறையாக கணவன் மனைவி வாழ்க்கையை வாழ்ந்தவன் இறைவன். அவனிடமிருந்து நுட்பமாக கிடைக்கப்பட்டதுதான் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை. இதுக்குள்ள அவ்வளவு பெரிய செயல் வடிவம் இருக்கு, உண்மை தத்துவம் இருக்கு. அது நிறைய பேருடைய உணர முடியல, புரிய முடியல. அதுதான் இங்க இருக்கிற நிறைய ப்ராப்ளம். அப்ப கல்யாணம் பண்ணும்போது நம்ம பேர் ராசி பொருத்தம், இத்தனை ராசி இத்தனை நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து 4 நடங்கெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணாலும் அந்த தாலி கட்டி அந்த பெண் இருந்தாலும் அந்த தாலிக்குள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சாபம் வந்துவிடும். புரியுதுங்களா? அதனாலதான் தாலியை கடையில செய்ய கொடுத்து திருப்பி வாங்கி இறைவன் காலடியில முதல் நாளோ 2வது நாளோ 3வது நாளோ ஏன் வைக்கிறோம்னா, அந்த செய்யறவர்களோட தன்மை கூட அந்த தாலியில இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அந்த தாலிக்குள் எப்படி இருக்கணும்னா, தாலி பரிசுத்தமா இருக்கணும். தாலி செய்யறவன் பரிசுத்தமா ஒரு பொண்ணு ஆணு மாறணும்னு தினந்தோறும் பல தாலி தேவை. அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பான். சுத்தமான 2 தாலி கொடுங்க அப்படின்னா அவை சொல்லுவீங்க. ஆசாரிக்கிட்ட நீங்க எல்லாமே சொல்லுவீங்க. ஆனா அவர் என்ன மனநிலையில இருக்கிறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல. தாலி செய்கிற நிறைய ஆசாரிய போய் பாருங்க, அவருக்கும் அவர் பொண்டாட்டிக்குமே புரிதல் இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா தாலியை செய்வது என்பது அது ஒரு பெரிய வேலை. அப்ப அந்த தாலியிட செய்யறவங்க வேற தன்மையில அந்த தாலிக்குள் போக கூடாது. அப்ப அந்த தாலி பரிசுத்தமாக இருந்து கழுத்தில் ஏறப்படணும். அதுதான் விஷயம். ஒரு பெண்ணு சொல்லுவா அடிக்கடி, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என் தாய் வீட்டுல என் தகப்பன் வீட்டுல இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாம இருந்தேன். என்னைக்கு இந்த 3 முடிச்ச போட்டியா அன்னைக்கே நான் அழுக ஆரம்பிச்சுட்டேன்பா. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. என்ன காரணம்னா, அவள் அங்க இருக்கும்போது அவள் அவளாக இருந்தா. அவளுக்குள்ள கர்மா, அவளுக்குள்ள உள்வினை, அவளுக்குள்ள அவங்க தாய் தகப்பனுடைய அந்த செயல் வடிவம், அது மட்டும்தான் அவளுக்கு பாதிப்பா இருந்துச்சு. என்னைக்கு இந்த 3 முடிச்சு போட்டு கணவனோடு இணைந்தாலோ கணவனுடைய அந்த கர்மவினையும் இவளுக்குள் சேர்ந்து விடும். புரியுதுங்களா? அப்ப அவருடைய தன்மையிலும் இவளுக்கு கலக்கப்படும் போது அவர் வாங்கி இருக்கிற கடன், அவர் வாங்கி இருக்கிற கஷ்டத்தெல்லாம் இவளுக்குள்ளேயும்
அந்த கண்ணீர் வர தொடங்கிரும். புரியுதுங்களா? அப்ப ஒரு பெண் எப்படி, அவ என்ன படிச்சிருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் ஒரு ஆணை தொட்டுட்டான்னா அவனுடைய அலைவரிசை இவளை பாதித்தே தீரும். கண்ணி கழியாத பெண் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அது பியூர் அலைவரிசை. கண்ணி கழிந்தது அப்படி என்று சொன்னாங்கன்னா அது 2 அலைவரிசை கலந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பெண்ணை பார்வதி தேவிய வாழை பரமேஸ்வரிய கண்ணி கழியாத தேவி என்று அழைப்பார்கள், என்றும் குமரி என்று அழைப்பார்கள். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பெண்ணை திருமணத்துக்கு முன்னாடி அந்த கண்ணி கழியாம பாதுகாப்பது எதுக்குன்னா ஒரே தன்மையில ஒரு அலைவரிசையில பாதுகாக்கப்படணும். ஒரு தகப்பன் ஒரு தாயோடைய கடமை என்னன்னா அந்த கண்ணி கழியாம அந்த சுத்தமான அலைவரிசையில் வைத்து என் பெண்ணை தாரமாத்து கொடுக்கிறேன். அது ஒரு ஊற்று தண்ணி போல் பரிசுத்தமாக அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்குள் திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி 2 தண்ணியாக கலக்கப்படுகிறது. அப்ப அவளுக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்கள் மாறப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த ஆணுக்குள்ள கண்ணி கழியாத ஒரு ஆண் இருக்கப்பட வேண்டும். இருக்கப்படாதனாலதான் பிரச்சனையுங்க. புரியுதுங்களா? கண்ணி கழியாத பெண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்க, கண்ணி கழியாத ஆணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் தான் கடவுள். அப்ப பார்வதியும் சிவனும் சேரும் போது பார்வதியோட நல்ல அலைவரிசையும் சிவனுடைய நல்ல அலைவரிசையும் 2 அலைவரிசையை நான் சொன்னேன்ல, கலங்கப்படாத நீர். எத்தனை முறை இந்த பார்வதியும் பரமசிவமும் கட்டி அணைத்தாலும் தாம்பத்தியத்தில் இருந்தாலும் அந்த நீர் அங்கு கலங்கப்படுவதில்லை. பார்வதி பார்வதியாக இருக்கிறாள், சிவன் சிவனாக இருக்கிறான். இங்க அப்படி இல்லையே. இதெல்லாம் உண்மையாக நீங்க எத்தனை நுட்பமா நீங்க இதை எழுதி ஆராய்ச்சி பண்ணாலும் இது நிஜம். இது உண்மை தத்துவம். இதுக்குள்ள அவ்வளவு பெரிய வேள்வி இருக்கு. அப்ப திருமணத்துக்கு முன்னாடி பண்ற தப்பு பண்றீங்கல்ல ஒரு ஆண், அந்த எந்த தப்பு பண்றீங்களோ அந்த அலைவரிசை உங்களுக்குள்ள இருக்கும். அந்த அலைவரிசை நீ தான் சுமந்துகிட்டு இருக்க. அது யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். இதான் செயல் வடிவம். இது போய் விவாதிக்க முடியுமா? அப்ப எப்படி ஒரு செயல் வடிவம்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க உண்மையா பார்த்துக்கணும். அப்ப அந்த 2 தன்மையில இருக்கும்போது இறை தன்மையில சுத்தமாக 2 தன்மையில இருந்து ஒரு கணவன் மனைவியாக இணைந்து ஒரு குழந்தை பிறந்தா தெய்வீகமான ஒரு குழந்தை பிறக்கும். அப்படி இல்லைன்னா இறைவன் தடுத்து ஆட்கொண்டுதான் தெய்வ குழந்தைய உருவாக்குவான். புரியுதுங்களா? தாம்பத்தியம் நடக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனா தெய்வீகமாக பிறந்த குழந்தை தாம்பத்தியத்தில் பிறக்காது. அவர்கள் பெண் சுவாசத்து வழியாகவோ ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த உயிர் சக்தியை அனுப்பி கருவில் தங்க வைப்பார்கள். ஆனால் அந்த கரு உருவானது கணவனால் என்று ஊர் நினைக்கும். அது கணவனால் அல்ல, இறைவனால். இப்படித்தான் சீனாவுல நிறைய உயிர்களை உருவாக்குனாங்க. சீனாவுல நுட்பமான கலைகளை ஆரம்ப காலகட்டத்தில் இப்படித்தான் உருவாக்கப்பட்டது. தெய்வீகமான குழந்தைகள் இப்படித்தான் பிறக்கப்பட்டது. அப்படி இல்லை என்றால் கணவனையே தடுத்து ஆட்கொண்டு அவர் மூலியமாக இந்த உயிர் சக்தியை செலுத்தி அந்த பெண்மணிக்கு போக வைப்பார்கள். அப்படித்தான் தெய்வீகமான குழந்தையை பெற்க முடியும். இந்த சூழல்ல இங்க இருக்கிற கணவன் மனைவி ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எந்திரிச்சு தெய்வீகமான ஒரு குழந்தையை உருவாக்கிட முடியாது. இந்த தன்மையை வைத்து உருவாக்கிட முடியாது. நீங்க மகன் பெத்துக்கிறது மகள் பெத்துக்கிறது விசேஷம் அல்ல. அது எப்படியாப்பட்ட குழந்தை, அதுதான் வேணும். மகன் தான் எல்லாரும் பெத்துக்கிறான், மகன் தான் எல்லாரும் பெத்துக்கிறாங்களே.
பெத்துக்கிட்டு என்ன இங்கிலீஷ் மீடியம் போறது, இங்க போறது, அந்த காலேஜ் போறது, இதான் எல்லா மனிதனும் செய்யறானுங்க. தமிழ்நாட்டுல 8.5 கோடி பேர் இந்த வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான். எவன் அருணகிரி, எவன் மாணிக்க வாசகன், எவன் உயர்ந்த சோழி, எவன் என்ன செயல் எதை இருக்கா? ஒரு ஊர்ல 600 பேர் இருக்கீங்க. தெய்வீகமான குழந்தை, என் குழந்தைன்னு எத்தனை குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டுவீங்க? இதோ தெய்வீகமான குழந்தையை நான் பெற்றிருக்கேன்னு ஒரு தாய் தூக்கிட்டு வருமா? தெய்வீகமான குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள், அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு தாய் வருவாங்களா? பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா, எங்கிட்டாவது ஓடி போயிடுவா, டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். இல்லை ஏதாவது அவளை தப்பு தண்டா பண்ணிடுவா, ஊர்ல பெரிய வயிற்ற கட்டி நெருப்புல அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், சுத்திக்கிட்டு இருக்கேன், அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணங்கிற பேர்ல மரத்து கிளையில போய் கட்டி வச்சிடுறது. மரத்து கிளையில கட்டி வச்சா கிளை எப்ப முறியும், இந்த பொண்ணு எப்ப முறிஞ்சிட்டு விழுவானே தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஊருக்கு பயந்தா, பொண்ணோட உடலுக்கு பயந்தா, அந்த செயலுக்கெல்லாம் பயந்தவ கடைசியில் அவ என்ன பண்ணா, இந்த வாழ்க்கையே போயிடுச்சுன்னா அப்புறமா அழுதுகிட்டு இருக்கான். அவசரப்பட்டமோ, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறான். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறத நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். அப்ப திருமணம், இந்த திருமண பந்தம் இதெல்லாம் எங்கிருந்துன்னா தெய்வீகமா நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இதுக்குள்ள ஒரு தெய்வீகமான தியானம் இருக்கு. அப்ப அந்த தெய்வீகமான தியானம் ஒரு குழந்தைக்கு கிடைக்கப்படுது, ஒரு செயல் நடக்கப்படுது அப்படின்னா, அந்த குழந்தை நல்ல தியானம் பண்ணுதுன்னா தெய்வீகமான ஒரு பெண் தான் வருவா. அந்த தியானத்தை கலைக்க மாட்டா. உதாரணம் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணனுடைய மனைவி தாம்பத்தியத்துக்கு ஒரு நாள் கூட அழைக்கவே இல்லை. ஏன்னா தெய்வீகமாக தியானம் பண்ணவன அவனுக்கு இடையூறு இல்லாமல் பணிவிடை செய்யதான் இறைவன் ஒரு பெண்ணை அனுப்புவான். அப்ப ராமகிருஷ்ணனும் சாரதா தேவியும் ஒருவேளை கணவன் மனைவியா இணைந்து இருந்தாங்கன்னா விவேகானந்தர் மாதிரி தான் குழந்தை பிறந்திருக்கும். இந்த செயல் வேணும், இது நடக்கப்படணும். இது மாறினாதான் உங்களுடைய உண்மையான அந்த தாம்பத்திய உறவோ இந்த திருமண பந்தத்துக்கோ ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நல்ல அலைவரிசைய, நல்ல தன்மைகளை உருவாக்கிக்கணும். அப்ப திருமணம் என்பது சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. வயது ஆயிடுச்சுங்கிறதுக்காக பயத்தால் நடக்கப்படுறது அல்ல. அதுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு இறைத்தன்மை இருக்கு, ஒரு இறை ரகசியம் இருக்கு. அதை உணர்ந்துக்குங்க. நான் சந்நியாச பரம்பரையிலிருந்து வரல, இல்லறத்திலிருந்து வந்தவன். இல்லறத்தில் இருந்து ஞானம் என்ன என்று, அதுக்குள்ள இருக்கின்ற நுட்பம் என்ன என்று, திருமண பந்தம் என்றால் என்ன, திருமணத்துக்குள்ளேயே இருந்து அந்த செயல் வடிவத்தை மக்கள்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பை பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கிட்டே ஞானம் அடைய முடியும் அப்படின்னு இறைவன் சொன்னான். அந்த செயல் வடிவம் உண்டு. நீங்க சொல்லுவீங்கல்ல, பொண்டாட்டி கையை புட்டுட்டாதான் ஞானம் கிடைக்கும், அப்படிலாம் இல்லை. பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கிட்டே ஞானம் கிடைக்கும். நிறைய பேர் தியானம் பண்றோம், கணவன் மனைவியா இணைஞ்சிட்டா தியானம் வராம போயிருமோ, சக்தி அவ தூக்கிட்டு ஓடிடுவாளோ, இல்ல சக்தி வர்ற சக்தி அப்படியே வழி மாறி அங்கிட்டு போயிருமோ, பக்கத்து வீட்டுல குதிச்சு தாண்டி போயிருமோ, அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அந்த வடிவம்லாம் இல்லை. இதுக்குள்ள உண்மை தத்துவம் இருக்கு. ஒருவேளை உன் மனைவி நீ நல்ல தியானம், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு பிச்சுக்கிட்டு தியானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ பயங்கரமான ஒரு தியானவானா ஆயிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா உன் மனைவி தியானமே வரமாட்டது, அவ வேற மாதிரி இல்லறத்துக்குள்ள இருக்கிறா, அவளுக்கு பொன் பொருள் வேணுங்கிறா. ஆனால் நீ அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு பொறுமையாக நிதானமாக இருந்தன்னா ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான்னா அந்த மனைவியை தடுத்து ஆட்கொண்டு உனக்கு அங்கிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பான். நீனா பிச்சுக்கிட்டு ஒடியாந்தனா இந்த புத்த மதத்துல இப்ப நடந்துச்சு பாரு, இதுதான் நடக்கும். சந்நியாசம் என்பது ஆசிரமத்துல கொடுக்கிற தீட்சையில சந்நியாசம்லாம் இருக்க முடியாது. சந்நியாசம் என்பது நான் சொன்னது காமம் என்ற ஒரு செயலை கீழே முடிச்சு போடணும்.
இடுப்புக்கு கீழே. காமம் என்ற ஒரு எண்ணம் வரல, தோன்றல அப்படின்னா தான் அவன் சன்னியாசின்னு அர்த்தம். விவேகானந்தர் வந்து சன்னியாசியா தீர்த்து எடுக்கலங்க, சன்னியாசியா பிறந்தான். புரியுதுங்களா? சன்னியாசியா ஓமங்குண்டத்துல வச்சு மந்திரத்தை சொல்லி அவன் மேல தலையில அள்ளி போடல, அங்க முடிச்சு போட்டு தான் அவன் வந்தான். யோகானந்தன், விவேகானந்தன்லாம் அமெரிக்கா மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் அப்ரோச் பண்ணியும் அவன் ஏன் காம வசைக்குள்ள போகலன்னா அவனுக்கு காமமே வராதுங்க. ஏன்னா அவன் பிறப்பாலே சன்னியாசிங்க. நீங்க இருக்கிற எல்லா ஆசிரமத்துக்குள்ளயும் யாரு வேணாலும் சன்னியாசியா இருக்கலாம். ஒரு நாள் ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து அதை உடைச்சு போட்டுட்டு போயிடுவா. வாய்ப்பு கிடைக்காதனால தப்பிச்சிட்டு இருக்கீங்க. எங்கேயோ ஒரு சூழல் கிடைச்சா உடைஞ்சு கீழே விழுந்துருவீங்க. இது எல்லா மனிதனுக்கும் நிகழும். அப்ப உண்மையான சந்நியாசம் என்பது இறைவனால் வழங்கப்படணும். அதுதான் அதோடைய உண்மை தத்துவம். அப்ப சந்நியாசம் என்பது வேதம், மந்திரம், இந்த செயல் வடிவம் எல்லாம் கட்டுப்பாடால் விவேகானந்தன் இல்லை. கட்டுப்பாடு ஒரு நாள் புட்டுக்கிட்டு கீழே விழுந்துரும். 120க்கு மேல மேட்டூர்ல தேக்கி வச்சா அணம் உடைஞ்சிரும். கட்டுப்பாடு என்பது 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் சன்னியாச பரம்பரையில் கட்டுப்பாடா இருந்தாலும் 41வது வயசுல கூட அந்த கட்டுப்பாடு உடைய வாய்ப்பு இருக்கு. நீ எவ்வளவு உயர்ந்த தியானத்துல இருந்தாலும் அது உடைச்சு போடும். ஏன்னா தியானத்துக்குள்ள ஒரு காமம் இருக்கு. தியானத்துக்குள்ள ஞானத்துக்குரிய சுக்கராச்சாரியான் இருக்கிறான், சுக்கிர பகவான் இருக்கிறான். 2 விதமான செயல் வடிவம் இருக்கு. ஸ்ரோனிதன், விந்தணுக்கள், இது 2ம் தான் தியானத்துக்கு மெயின். இதை 2ஐயும் ஒரு மனிதன் அழிவுக்கும் காமத்துக்கும் பயன்படுத்துவான். இதை 2ஐயும் ஒருத்தன் தியானத்துக்கும் கடவுளை அடையறதுக்கும் பயன்படுத்துவான். இப்ப தியானத்துக்கு என்ன தேவைன்னா ஒரு மனிதனுடைய உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியை வைத்துதான், அந்த நாத விந்த வச்சுதான் தியானம் வருமா வராதாங்கிறதே அங்க நடக்கும். அப்ப ஒரு மனிதன் சந்நியாச பரம்பரை என்பது இப்படிதான் சந்நியாச பரம்பரைகள் உருவானுச்சு. அப்ப சந்நியாசம் கொடுக்கணும் அப்படின்னா கட்டுப்பாடுகள் இல்லாம அவர் சந்நியாசத்துக்கு தான் வந்திருக்கிறான்னு அதை கண்டறியணும். 1. 2வது, இறைவனால் அது அங்கீகரிக்கப்படணும். இது விஷயம். அப்ப இல்லறத்துக்குள்ள இருந்துகிட்டு ஞானம் அடைய முடியும்னா கண்டிப்பா அடைய முடியும். அதுக்கான காலம் இந்த காலம். அதனாலதான் நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசுறோம், இந்த விஷயத்தை பத்தி உரையாடுறோம். அப்ப கணவன் மனைவியாக இருந்து கொண்டு எவ்வளோ காலங்கள் துன்பத்துல நீங்க இருந்தாலும் நல்ல புரிதலோட நல்ல எண்ணத்தோட செயலோடு இருக்கும்போது கணவன் மனைவி வாழ்க்கையும் அங்க நடக்கும், அங்க ஒரு தெய்வீகமான செயலும் நடக்கும். இப்படித்தான் இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் இருக்கிறது. அப்ப கல்யாணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. என்னிடம் தேவி பார்வதி சொன்னால், ஒரு தாம்பத்தியத்தில் முதல் முறையாக கல்யாணம் பண்ணி முதல் இரவு என்று சொல்லும் போது நானே வந்து ஆசீர்வதிப்பேன். அப்ப எப்படி தெய்வீகமான அந்த கல்யாணமா இருக்கணும்னு பாருங்க. இது நடக்கப்படணும். அப்ப நீங்க அது எப்படிங்கிறத பார்த்துக்க.